ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். என்னடா காலையிலேயே வானத்தை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? காலையில் மாடியில் போய் உட்காந்து வானத்தை பார்த்தா எங்கள் ஊரில் இருக்க பறவையெல்லாம் வேலைக்காக போயிட்டுருக்காங்க. ஆமாம், காலையில் வேலைக்கு போவாங்க, காலையில் வேலை முடித்து வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அதுதான் காலையிலேயே மைண்ட் ரெஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராக இருந்தது. அதுதான் காலையில் வானத்தில் வந்து நம்மளை ஊரோட பறவையெல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு என் பையன் கேட்டான், ஏன் எல்லா பறவையும் வி ஷேப்பில் போகுதுன்னு. எனக்கு தெரியாதுன்னு. இது கூட தெரியாதா உனக்கு? அங்கே ஹேரோட ஏதோ சொன்னால் எனக்கு புரியல. அங்கே ஏரோட அழுத்தம் அதிகமாக இருக்கும், அதனால எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அதனால வி ஷேப்பில் போனால் அந்த ஏர் வந்து அவங்க மேலே படும்போது கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னது எனக்கு முழுசாக சொல்ல வரல, ஏதோ சொல்லியிருக்கேன். ஆனால் அது கரெக்டாக இல்லையான்ட்டு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணோம். ஸோ எங்கள் ஊரில் அம்மா ஊரில் லீவுக்கு என் தம்பி பசங்கள்லாம் சேர்ந்து என்ன அட்ராசிட்டி பண்ணுறோன்னு பாருங்கள். குடும்பமாக கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பங்களாவில் விளையாட போகிறோம். அங்கே சர்க்கஸு, ஊஞ்சல், அப்புறம் சீசா இதெல்லாம் இருக்கும். இந்த பெயிண்டிங்கெல்லாம் எங்கள் ஊரோட கவர்மெண்ட் ஸ்கூலில் காம்பவுண்ட் சவரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான் அதெல்லாம். ஸோ நாங்கள் எல்லோரும் விளையாட போகிறோம். வாங்க எல்லோரும் விளையாடலாம். உடம்பு சூடா இருக்கு போதுரா, பத்திக்கும். எங்க வர தசை தேரக்கூடாது. எவ்வளோ அசால்ட்டா ஏறுது பாரு. ஊஞ்சல் வளரும். உண்மையிலாமா வீடியோ எடுக்கிறேன். உட்காரு, ஏறி உட்காரு. பிடிச்சிக்கோ, ரெண்டு சைடு பிடிச்சிக்கோ. நீ இப்படி ஆடும், ஆடு. பின்னாடி போ, இப்படி ஆட்டு. அவ்வளோதான். அப்படி ஆட்டக்கூடாது, உழ போற. ஏய் ஜாலியா இருக்கா? போதும், இதை விட வேகமா போனா தலைவலிக்கும். புரியலையே. இந்த இடம்லாம் நாங்க ஜாலியா விளையாடணும். எங்கள் குட்டிங்கள்லாம் சேர்ந்து ஒரே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். எனக்கு தலை சுற்றல் வந்துருச்சு ஊஞ்சல்னாலே, அதனால நான் வந்துட்டேன். இந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கலில் உள்ளே என்ட்ராகும் போதே இது இருக்கும். இதுதான் வந்து கெஸ்ட் ஹவுஸு. சூப்பராக இருக்கும். இது கெஸ்ட் ஹவுஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். ஸோ பார்த்துட்டு ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஜில்லு வா போலாம். ஏய் வா சொல்லிட்டேன். இந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து நாங்கள் சின்ன வயசில் வந்து ஸ்கூல் படிக்கிற வயசில் ஜாலியாக விளையாடின நாளெல்லாம் இருக்குது. அந்த நாளெல்லாம் ஞாபகம் வருது. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்துட்டு இந்த ஊஞ்சல், இந்த பங்களாவை சுற்றி வருவோம். அங்கே நிறைய முந்திரி மரம் இருக்கும், பெரிய பெரிய நெல்லிக்காய் மரம் இருக்கும். முந்திரி மரத்தில் தான் மோஸ்ட்லி நாங்கள் வந்து சுற்றி அதில் இருக்க முந்திரி பழம், முந்திரி கொட்டை அதெல்லாம் உள்ளே இருக்க ஃபாரஸ்டருக்கு தெரியாமல் அதெல்லாம் பண்ணி சாப்பிடுவோம். அவங்கெல்லாம் சவுண்ட் விட்டால் அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுவோம். ஸோ இந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து யாரெல்லாம் தங்குவாங்கன்னா நம்மள மாதிரியான ஆளெல்லாம் தங்க முடியாது. ஸோ ஃபாரினர்ஸ் ஒன்லி அலவுடுன்னு எனக்கு தெரிஞ்சு நான் நினச்சிக்கிட்டேன். இப்போது நம்மள மாதிரியான ஆளெல்லாம் போய் ரூம் கேட்டால் கண்டிப்பாக அது கொடுப்பாங்க. ஸோ சூப்பராக இருக்கும் இது. ஒரு வழியாக விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு குட்டிங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு மெதுவாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். அந்த கிஃப்ட் வாங்கி போட்டு அந்த பொண்ணு பார்த்துட்டுக்கா
சோஃபாவே அவ்வளோ பெருசு இருக்கு. அது இல்லை தர்ஷித் அத்தைக்கு அம்மாக்கு தான் தருவியா? தள்ளு தள்ளு தச்சு தள்ளு. ஓ ஓ ஓ அது எப்படி தள்ளுது? நாக்கு பிடிச்சிட்டு தள்ளுது. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போற ஜில்லே? முறுக்கு தானே சுட போற? வடை சுட இதுல வடை சுட போறீங்களா? சூப்பர்டா. முறுக்கு ரெடி. சாப்பிடலாம். அவுட்டோர் குக்கிங். அது ஸ்டூல் எதுக்கு உனக்கு? நீ தான் முறுக்கு சுட போறல, உனக்கு எதுக்கு ஸ்டூலு? அம்மா சுட்டு முடிச்சாச்சாமா? ஐயோ, ஒரு வழியாக முறுக்கெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் புட்டு தான் பண்ணோம். சிகப்பு புட்டரிசி பண்ணி எல்லாரும் சாப்பிட்டுட்டு நான் என் தம்பி ஒய்ஃப் வந்து பேங்கிள் பண்ணாங்க. அதுக்கு நானும் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் கொடுங்க, என் தம்பி ஒய்ஃப் பண்ணி தருவாங்க. ஸோ நாங்கள் வளையல் மேக் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு நல்லா இருக்குப்பா, இந்த வெளிச்சத்தில் கிளார் அடிக்குது. ஜிலே பிரைடுக்கு போட்டு காமிக்கிறோம் பாருங்க. பிரைடா உங்க மாடலுக்கு போட்டு காமிக்கிறோம். ஜில்லு இங்க வா ஜில்லு, உனக்கு இந்த வளையல் போட்டு காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பரா இருக்கு டசல்ஸ்லாம் வச்சு. நல்லா இருக்கா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோட மீட் பண்றேன். பாய்.